அப்போ அவர்கள் வேறு இவர்கள் வேறு என்று சிலருடைய கருத்து. சிலருடைய கருத்து ரெண்டு பேரும் ஒரே செய்தி தான் இது. இப்போ அந்த சூரத்துல் பக்ரால சாயிகத்துன்னு வருது, பகலத்தும் சாயிகத்து, அவர்களை பேரிடி முழக்கம் பிடித்து கொண்டது. இங்கே ரஜிபத்துன்னு வருது இந்த ஆராஃபில். ரஜிபத்துன்னு அர்த்தம் என்ன? நிலநடுக்கம். அந்த இடியோசையும் நிலநடுக்கும் ஒரே நேரத்தில் ஏற்பட்டது. அதனால அங்கே சாயகத்தென்றும் இங்கே ரஜிபத்தென்றும் வந்திருக்கிறது. ஆக ஒரே சம்பவம் தான் என்பதும் பெரும்பாலான முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து. ஆக அந்த 70 பேரும் மீண்டும் அல்லாஹ் ஹயாத்தாக்கனா திரும்ப வந்தார்கள் இந்த மக்களிடத்தில். அல்லாட்ட மாதிரி செய்யறதுக்கான போனாங்க. தாங்கள் செய்த இந்த குற்றத்துக்கு பிழை பொறுக்க தேடுவதற்காக வேண்டி அல்லா இடத்திலே சென்றார்கள். இந்த செய்திகளை அல்லாஹ்தாலா பல இடங்களில் ஏன் சொல்றான்? மூசாவின் செய்தியே ஒரே செய்தியை பல இடங்களில் சொல்றான்னு அல்லாஹ்தாலா. காரணம் என்னன்னா, அது குர்ஆன் மசானி திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு கல்விலே பதிய செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்தாலா அவ்வாறு கூறுகிறான். ஒன்று. இன்னொன்று, ஒவ்வொரு இடத்திலையும் அல்லாஹ்தாலா ஒரு சில வார்த்தைகளையும் ஒரு சில கருத்துக்களையும் வேறு வேறு மாதிரி சற்று மாற்றி அல்லாஹ் சொல்றான். இப்போ அங்கே ஒரு சில படிப்பினைகள், இங்கே ஒரு சில படிப்பினைகள். ரெண்டாவது, குர்ஆன் காலத்துக்கு தகுந்த மாதிரியான இறங்கியது. 23 வருட காலங்கள் இறங்கியது. அதே மாதிரி இப்போ கியாமத் நாள் வரைக்கும் உள்ள அத்தனை மக்களுக்கும் உள்ள செய்தி அது. அப்போ ஒரு எந்த செய்தி மிக மிக படிப்பினைக்குரிய செய்தியோ அந்த செய்தியை ஒரு முறைக்கு பல முறை சொல்லி இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லி அவர்களுக்கு ஒரு சில விஷயங்களை விளங்க வைப்பது, அந்த முறையில் குர்ஆன் இறங்கப்பட்டது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரே செய்தியில் ஒரு கோணத்தில் பார்த்தா ஒரு படிப்பினை, இன்னொரு கோணத்தில் பார்த்தா இன்னொரு படிப்பினை இருக்கும் அதே சம்பவத்தில். புரிஞ்சுங்களா? இப்போ இந்த சம்பவத்தை எடுத்துக்கிட்டீங்க பாருங்க, யஹூதிகளை கண்டிக்கும் போதும் சொல்லலாம், இவ்வளவு அல்லாஹ் நியமத் செய்தும் கூட நீங்கள் காளை கந்த வணங்குனீங்களே, இவங்க புத்தி காட்டுனீங்க இல்லையா ஜி என்று அவருடைய கண்டிக்கும் போதும் சொல்லலாம். இதே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவருக்கு தாக்க நியமத்தில் பயன் செய்யும்போது காளை கந்த வணங்கியும் அல்லாஹ் அவங்கள சில பேரை வணங்கி செய்து மிச்ச பேரெல்லாம் விட்டு வச்சு நியமம் கருணை புரிஞ்சானே, இதை மறந்துட்டீங்களா நீங்கள் அப்படி அந்த நேரத்தையும் சொல்லலாம். அந்த 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 மாதிரி நேரத்துலையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படிலாம் துன்புறுத்துனாங்கன்னு பயன் செய்ய வேண்டிய சொல்லலை. அங்கேயும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, இவ்வளவு நியமத்துக்களை கொடுத்து அவர்கள் மலைக்கு போயிட்டு மறுபடியும் அவர்கள் காலை மட்டும் வணங்க ஆரம்பிச்சிட்டானுங்க என்று சொல்லலாம். இவ்வாறாக பல சந்தர்ப்பங்களிலே பலவாறாக சொல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. ஒரே செய்தியை பல இடங்களில் பல மாதிரி சொல்வதற்குண்டான முறை இருக்கும். அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு பல இன்னும் எத்தனை அர்த்ததார்கள் இருக்கோ இன்னும் அந்த மாதிரி சில செய்தி அல்லாஹ் பல முறை சொல்லி காட்டுகிறான். ஆனால் ஒவ்வொரு இடத்தையும் சற்று சற்று வார்த்தைகள் வித்தியாசமாக சொல்லுகிறான். இது எல்லாமே அந்த விஷயத்துடைய முக்கியத்துவத்தை குறிப்பதற்காக வேண்டியும் அதை கொண்டு பல படிப்பினைகள் பெறுவதற்காக வேண்டியும். அகீமுஸ்ஸலாத்த வஆத்து ஸகாத்துன்னு குர்ஆன் 70 இடத்துல வருது. ஏன் ஒரு இடத்துல சொன்னாலும் நம்ம தொழுகை கடமையாயிரும். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் அல்லாஹ் சில மூமின்களுடைய பண்புகளை குறிக்கும் போது சொல்கிறான், சில இடங்களில் அவாமின் நவாயை பேசும்போது சொல்கிறான். இவ்வாறாக ஒவ்வொரு இடத்திலையும் சொல்லுவதன் மூலமாக தொழுகை நிலைநாட்டுவது எவ்வளோ முக்கியமான செய்தி அப்படின்னு நமக்கு தெரியும். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். இந்த குர்ஆனை நாம் உபதேசம் பெறுவதற்காக வேண்டி லேசாக்கி வைத்திருக்கிறோமே, உங்கள் யாரும் உபதேசம் பெறக்கூடியவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்குறான் பாருங்க அல்லாஹ் தஆலா. இதுவும் அல்லாஹ் தஆலா பல இடங்கள் ஒரே ஆயத்தில் 10 இடத்துல கேட்குறான், திரும்ப 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 திரும்ப. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்துர் ரஹ்மான்ல வபி ஐய ஆலாய ரப்பிக்குமா துகذிபான், உங்கள் ரப்புடைய நியமத்தில் எதை நீங்கள் பொய்யாக்குவீர்கள் அப்படின்னு கேட்குறான். இதுவும் திரும்ப திரும்ப ஒரே சூறால 21 இடத்துல கேட்குறான் அல்லாஹ் தஆலா. புரிஞ்சுங்களா? ஏன் ஒரு இடத்துல சொன்னால் பத்தாதா? அப்படி இல்லை, ஒவ்வொரு நியமத்தா சொல்லி காமிச்சு எதை நீ பொய்யாக்குவாய், இந்த நியமம் சொல்லி காமிச்சு எதை நீ பொய்யாக்குவாய். முதுஹாமத்தான் வபி ஐய ஆலாய ரப்பிக்குமா துகذிபான் ஃபீமா ஐனான் யல்லாஹதான் வபி ஐய ஆலாய ரப்பிக்குமா துகذிபான் சொல்லி சொல்லி எல்லாம் கேட்கும்போது மனதில் உள்ளத்தில் ஒரு பேர் அதிர்ச்சியும் ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தையும் உண்டாக்கும், ஒரு உற்சாகத்தையும் உண்டாக்கும். புரிஞ்சுங்களா? அதுனே நல்லா சொல்லிக்காங்க. இப்போ குர்ஆனுடைய இலக்கிய நயம் அது மனதில் அது வேறாக பதிவது. திரும்ப திரும்ப எல்லாம் கேட்குறேன், ஒவ்வொரு நியமத்தை சொல்லிக்காம எப்படி நீ பொய்யாக்குறேன். பாபா மாண்ட கேட்குறாரு, இவ்வளவு நியமம் செஞ்சிருக்கிறேன், எப்படி நீ என்னை மாறு செய்தாய் எனக்கு சொல்பத்துக்கு. நீ பிறந்த பொழுது பிறந்தவனே கை உடஞ்சி போச்சே, டாக்டர் தூக்கி திருவாழ்ந்து 3 நாள் சோறு திங்காம நானும் அம்மா உன்னை கவனிச்சோம், எப்படி மறந்தாய் தாய் தந்தை நீ மரியாதை நடந்துட்டே, நீ எப்படி ஏற்றி பேசுகிறாய் நீ. அதுக்கு பின்னாடி நீ டைபாய்டு காய்ச்சல் சாவா கிடந்தைய இங்கேருந்து மெட்ராஸ் தூக்கிட்டு போய் அலைஞ்சு திருவா அலைஞ்சு ஒரு டாக்டராக அலைஞ்சு எவ்வளோ காசெல்லாம் செலவு பண்ணி காப்பாற்றினாங்க, எப்படி நீ மறந்த. ஒன்று நான் சொல்லி காட்ட பிறந்து இருந்தால் நியமத்தெல்லாம்
அப்போ அவன் கேட்டான், உள்ளத்துல பேர் அதிர்ச்சி உண்டாகுது. ஆஹா, இன்னைக்கு வேணா ஒரு கழுத்து நசுக்கி போட்டிருந்தா, அந்த ஆட்டத்தை காட்டாம இங்கேயே செத்து போடணும் விட்டுருந்தா செத்து போயிருக்கும், எப்படிலாம் கவனிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு உணர்ச்சி வரும். அது மாதிரி குர்ஆனுடைய ஒரு அற்புத நிலை அது. புரிஞ்சுங்களா? வெறும் செய்தியை சொல்வது மட்டும் அல்ல குர்ஆன்ங்கிறது. செய்தியை சொல்வதா இருந்தால் செய்தி ஒரு தடவை சொன்னா போதும், ஒரு செய்தி அறிக்கை மாதிரி அல்ல அது. குர்ஆன் நியூஸ் பேப்பர் மாதிரியோ தினத்தந்தி பேப்பர் மாதிரி இல்லை. இதேபோல ஒரு செய்தி வந்து திரும்ப அதே செய்தி அடுத்த பக்கத்தில் போட மாட்டான், திரும்ப அடுத்த பக்கத்தில் போட மாட்டான், திரும்ப அடுத்த பக்கத்தில் போட மாட்டான். போட்டால் அதாங்க ஒரு செய்தி ஒரு இடத்துல வந்துருச்சு, திரும்ப திரும்ப அதே செய்தி போட்டால் என்ன அர்த்தம்? வெறும் ஒரு செய்தி தெரிவிக்கும் பேப்பராக அல்ல குர்ஆன்கள். செய்தித்தாளோ ஒரு புத்தகமோ அல்ல, ஒரு கலைக்களஞ்சியம் இருக்கு, அதில் ஒரு புத்தகம் இருக்குது. என்ன கடையில் வாங்கி ஒரு புத்தகம் படிக்கிறதுக்காண்டி வாங்குற, அதில் முதல்ல ஒரு கதையை போட்டிருக்கான், திரும்ப அந்த கதையை 8ஆம் பக்கத்தில் போடுறான், 15ஆம் பக்கத்தில் மறுபடியும் போடுறான், 50ஆம் பக்கத்தில் போடுறான் மறுபடியும். எவனா அந்த புத்தகம் படிப்பான், என்னடா அது ஒரே கதையை 4 தடவை போட்டு முடிச்சிடறான். அது அப்படி அல்ல. இது ஒரு செய்தி தெரிவிக்கும் பத்திரிகை அல்ல குர்ஆன் என்பது. இது மக்களை சீர்திருத்த வந்தது, அவளுக்கு நசியை செய்யறதுக்காண்டி வந்தது. இப்போ எந்த செய்தி முக்கியமோ, இப்போ முழு குர்ஆனை வந்து ஒரு டெய்லி ஒருத்தரும் டெய்லி ஒரு முறை ஓதக்கூடியதாக இல்லை அல்லவா? அவ்வளவு அல்லாஹ் அற்புத செய்திகளை, வாழ்க்கை தேவையான செய்திகள் அத்தனையும் வச்சிருக்கான். அப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓதுறான், அவன் 30 நாள் ஓடுறதுக்குள்ள முதல் 2 நாள் ஒரு செய்தி வந்துடுது, மூசாத்தின் செய்தி. அதே அடுத்து ஓதிட்டே வர திரும்ப 8 நாள் கழிச்சு மணி அதே செய்தி வருது. இப்போ கல்வியில் ஆணித்தரமாக 15 பேர் விளக்கங்கள் பார்க்குறாரு, தொழுகையை ஓதுறாரு, அல்லது கேட்குறாரு. இவ்வாறு கேட்கும் பொழுதெல்லாம் அந்த ஒரு சப்ஜெக்ட் பார்த்துட்டு வர்றாரு, அதில் மூசாவின் செய்தி வருது. மறுபடியும் வேற சப்ஜெக்ட் பார்க்குறாரு, அதுலேயும் மூசா நபி சரித்திரம் வருது. சப்ஜெக்டுகள் வேறையாக ஒரே செய்தி பல இடங்களில் பல கோணங்களில் அரசப்பட்டு அல்லாஹ் ஜல்ல தஆலா நமக்கு அதில் ஒரு பெரும் படிப்பினையை கொடுப்பதற்காக வேண்டி மக்களை சீர்திருத்த வந்த ஏடு. இப்போ குர்ஆனுடைய நோக்கம் என்னங்க? உள்ளங்களை சீர்திருத்துதல். செய்தி பத்திரிகை தினத்தந்தி இருக்குது, அதனுடைய நோக்கம் உள்ளங்களை சீர்திருத்துதலா? நடப்பை தெரியப்படுத்துதல், அவ்வளோதான். நாட்டு நடப்பை. இப்போ அதில் போய் ஒரே செய்தியை வந்து 10 பக்கத்தில் போடுவான், அவன் போட மாட்டான். அவன் ஒரே செய்தியை வந்து திரும்ப திரும்ப 4 தடவை அச்சடிப்பான். அவன் இந்த மலையிலிருந்து பஸ் உருட்டு 3 பேர் பலி, திரும்ப அடுத்த பக்கத்தில் மலையிலிருந்து பஸ்ஸு நீலகிரியில் அதே ஊரில் அதே இடத்துல திரும்ப அதே செய்தியை 4 இடத்துல போட்டிருந்தான். பேப்பர் வாங்க நினச்சோம். அதை செய்தியை தெரியப்படுத்த ஒரு இதில் சொன்னால் செய்தி தெரிஞ்சுக்கிட்ட முடிஞ்சு போச்சு. அது மாதிரி மூசாவின் செய்தி இன்னும் தானே எல்லா இடத்துல சொன்னான், முடிஞ்சு போச்சு. திரும்ப ஏன் போடுறான்? அந்த அர்த்தம் இல்லை. இங்கே இது நேர்வழிப்படுத்துதல், மக்களின் உணர்ச்சிகளை தூண்டி அவரிடத்திலே தவாலுவை பணிவை உண்டாக்கி அல்லாஹ் கட்டுப்பட வைக்குதல், அல்லாஹ்வுடைய அடியார்களாக ஆக்குதல். இதனாலதான் எத்தனையோ செய்திகள் குர்ஆன்ல திரும்ப 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 அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்றான். அல்லாஹ் சொல்லும் போது மசானிய லிதக்ஷஇர பிஹி குலூபுல் லதீன சொல்லுங்க சொல்ல மாட்டேங்க, ஞாபகம் இருக்கிறீங்க. அதாவது மசானிய திரும்ப திரும்ப வரக்கூடிய கருத்துக்களும் சொற்களும் திரும்ப திரும்ப வரக்கூடிய இது குர்ஆன். இது ஏன்? இதை கண்டு இறைவனை பயப்படக்கூடியவருடைய உள்ளங்கள் நடுநடுங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அச்சப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். அப்ப அதனுடைய நோக்கம் வேற, இதனுடைய நோக்கம் வேற. அதை ஒப்பிட்டு பேசக்கூடாது, என்ன திரும்ப திரும்ப வருதுன்னு கேட்கக்கூடாது. இது மக்களை மக்களை வழிகேட்டில் இருந்தும் அவர்களை சீர்திருத்துவதற்காக வந்த ஒரு புனித வேதம் இது. அந்த இதனுடைய ஹிக்மத்துக்கள் அல்லாஹ் இன்னும் எவ்வளவு வச்சிருக்கிறானோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான் அறியும். அப்போ இதே செய்தி தான் பக்ராலையும் வந்திருக்குது, அதே செய்தி தான் ஆராஃப்லையும் வருது. ஒரே செய்தி தான், வேற வேற இல்லை என்பது சில முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து. அந்த போய் விஷயம் வழங்குங்களா? இப்போ வாங்க. பலம்மா சுகித ஃபீ ஐதீஹிம் ரஅவ் அன்னஹும் கத் தல்லூ ஆலூ லஇல்லம் யர்ஹம்னா ரப்புனா வ யக்ஃபிர் லனா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு